பாண்டியன் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. பாண்டியனும் கோமதி கிட்ட பேசாம இருந்தாங்க. அதே மாதிரி இங்க கோமதியும் பாண்டியன் கிட்ட நம்ம பேசாம இருந்து பார்க்கலாம். அப்பயாவது என் மேல அவருக்கு அன்பு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். அதே மாதிரி நம்ம என்னை எப்படி அலைய விட்டாரோ அதே மாதிரி நான் அவரை அலைய விட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோமதியும் இங்க மீனா சொல்றத கேட்டுக்கிட்டு பாண்டியன் கிட்ட பேசாம அங்க பாண்டியன் கிட்ட சாப்பாடு பரிமாறாம எந்த ஒரு வேலையுமே செய்யாம ஆட்டிடியூட் மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாண்டியனும் இங்க கோமதி எதுக்கு இது மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கு கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா புரியவே புரியல. அதுக்கப்புறம் இங்க கோமதி கிட்ட எவ்வளவோ பேச முயற்சி பண்றாரு. ஆனா இங்க கோமதி எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. பாண்டியனுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அதே மாதிரி இங்க கோமதி கிட்ட பேசாம இருந்தபோது நம்மளுக்கு எவ்வளோ வலிச்சிச்சோ அதே மாதிரி தானே எங்க கோமதிக்குமே வலிச்சிருக்கும். நான் இதெல்லாம் புரியாம நான் அவகிட்ட பேசாம இருந்தது மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்போ அவ பேசாம இருக்கும்போது தான் எனக்கு தெரிய வருது எவ்வளோ கஷ்டமா இருக்கு அவ என்கிட்ட வந்து பேசல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவ கூட அப்போ கூட நான் பேசல அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சும் என்னை சுத்தி சுத்தி வந்தா என்கிட்ட ரொம்பவே பேசினா. நான் முட்டாள்தனமா பண்ணி அவகிட்ட பேசாம நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாண்டியனுமே கொஞ்சம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பாண்டியனுமே கடைக்கு கிளம்பிடுறாரு. இங்க மீனாவும் ஆபீஸ்ல வேலையுமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மயிலுமே அங்க வீட்டை விட்டு கிளம்பி அங்க வேலை செய்யற இடத்துக்குமே போயிடுறாங்க. இங்க ஓனருமே அங்க இருந்து நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வீட்டோட கீயுமே கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இங்க மயிலுமே அந்த ஒரு அம்மாவை வயசான ஒரு அம்மாவை நல்லா அவங்க அம்மாவை பாத்துக்கிற மாதிரி நல்லாவே கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மயிலெல்லாம் இது கஷ்டப்பட்டு எதுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா யாருக்குமே பார்த்தீங்கன்னா புரியவே புரியாது. ஆனா அது மயிலுக்கு மட்டும்தான் புரியும். ஏன்னா இங்க அவங்க அம்மா வீட்லயுமே வீட்டை விட்டு துரத்துறாங்க. அதே மாதிரி அவங்க அத்தை வீட்லயுமே வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. இங்க மயிலுக்கு எங்க போறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட தெரியல. அம்மா வீட்டுல உக்காந்து நான் ஒரு வேளை சாப்பிடணும்னா கூட நான் சமாளிச்சு எடுத்துட்டு போய் கொடுத்தா மட்டும்தான் அங்க எனக்கு மரியாதை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கஷ்டத்திலே அங்க வேலைக்கு வந்துட்டாங்க. அதுவும் இல்லாம வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. அவங்க கை செலவுக்கு இல்ல மத்த எக்ஸ்ட்ரா செலவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறையவே இருக்கும். அதனால இங்க மயிலுமே அங்க வேலைக்குமே போயிட்டாங்க. அதுக்கு காரணமும் அங்க மீனா மட்டும்தான். மீனாவும் இந்த வேலை வந்து மீனாக்கு கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா விருப்பமே கிடையாது. ஆனா மயில் வந்து இந்த வேலையை எனக்கு பிடிச்சிருக்கு நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னா எதுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா தெரியல. அதுக்கப்புறம் என்ன இங்க சரவணனும் அஞ்சலி கூட நல்லாவே பேசிக்கிட்டு இருக்காங்க. சரவணன் வாழ்க்கையில என்னென்ன நடந்துச்சோ அதை எல்லாமே அஞ்சலி கிட்டயுமே சொல்லிட்டாங்க. அஞ்சலியுமே இங்க சரவணன் நினைச்சு சரவணனுக்கு எனக்கு மாதிரியே ஒரு விவாகரத்து விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி அவங்ககிட்ட என்ன கேட்டு அவங்ககிட்ட என்ன சொல்லி நான் அவனை சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இங்க அஞ்சலியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அஞ்சலி எதுக்காக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்க யாருக்குமே தெரியாது. ஆனா அஞ்சலிக்கு தெரியும். ஏன்னா அஞ்சலிக்கு கொஞ்சம் இங்க சரவணன் மேல கொஞ்சம் கிரஷ். ஏன்னா அப்போ வந்து இங்க சரவணனை ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒன் சைடா காதலிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து இங்க அஞ்சலி வந்து சரவணனை கல்யாணம் பண்ணிக்கலாம் நம்ம ஓடி போய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டிருப்பாங்க. ஆனா இங்க சரவணன் எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் சொன்ன வாக்கா நான் மீற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அஞ்சலியை வந்து வேணானுமே சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்ப ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அஞ்சலிக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இங்க சரவணனுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இங்க அஞ்சலியுமே இங்க நம்ம சரவணன் கூட பேசாம சரவணனுக்கு இன்னொரு ஒரு லைஃபை நம்ம கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு தாட்டுக்கே வந்துட்டாங்க இங்க அஞ்சலியும். அதுக்கப்புறம் அஞ்சலியும் சரவணனுக்குமே கால் பண்றாங்க. சரவணன் வந்து வேலையில இது கடை வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு டைம்ல கால் பண்றாங்க. அதுக்கப்புறம் இங்க சரவணனுமே அதை எடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இங்க என்னாச்சு சரவணனுக்கு போனே எடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியுமே கப்புன்னு ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இங்க முத்துவேலும் சக்திவேலும் ரெண்டு பேரும் சேர்ந்து இங்க குமார் கல்யாணத்துக்காக அந்த பொண்ணு வீட்லயுமே போய் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா பொண்ணு வீடு எப்படி இருக்கு அவங்கள எப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு போய் பார்த்துட்டுமே வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த இங்க குமாரு அப்பத்தா வடிவு மாறின்னு சொல்லிட்டு இவங்க எல்லார்கிட்டயுமே சொல்லியிருப்பாங்க. உடனே இவங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டாலையும் ஆனா குமாருக்கு சந்தோஷமே கிடையாது. ஏன்னா குமார் வந்து அரசியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசுக்குள்ள ஆசையை வளர்த்துக்கிட்டாரு. அதுவும் இல்லாம கடைசி நேரத்துல இங்க கல்யாணம் எல்லாம் முடிவு பண்ணி கரெக்டா தாலி கட்டுற நேரத்துல நான் இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க குமாருமே சொல்ல போறாரு. அதுக்கு முன்னாடியே கூட அரசி கூட ஏதோ சமாதானப்படுத்தி அரசியை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையை கூட பண்ணலாம். ஏன்னா குமாருக்கு என்ன தோணுதோ அதை அப்பவே பண்ணிடுவாரு. அதே மாதிரி இங்க சக்திவேலுக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா முத்துவேல் வந்து நல்ல ஒரு வசதியான ஒரு பொண்ணை வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவேலுக்கு சந்தோஷத்தை அடக்க முடியல. அதுவும் இல்லாம இங்க சுகன்யாவுக்கு கொஞ்சம் வெறுப்பா தான் இருக்கு. ஏன்னா இங்க பொண்ணு வீட்டுல இருந்து அவங்க அப்பா அம்மா எல்லாம் வந்திருப்பாங்க.
அந்த சமயத்துல இங்க சொத்து பத்துக்கு யார் வாரிசு அப்படின்ற மாரி ஒரு பேச்சுமே எழும்பியிருக்கும். அந்த விஷயத்தினால இங்க சக்திவேலுமே இந்த சொத்துக்கு எல்லாமே அவன் தான் வாரிசு. அதே மாரி நாங்க நடத்துற ஃபேக்டரிலேருந்து எல்லாமே அவன் தான் பார்த்துக்கிறான். அவன் மட்டும் தான் இதுக்கு வாரிசு. எங்களுக்கு வேற யார் வாரிசா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சக்திவேலுமே சொல்லியிருப்பாரு. அத நினைச்சு இங்க சுகன்யாவுமே இங்க இது பழனிவேலுக்கு கூட இதுல உரிமை இருக்கு. அவன மட்டும் எதுக்கு இது இந்த இந்த சொத்துக்கும் அவங்க அந்த ஃபேக்டரிக்கும் குமார் தான் வாரிசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க பழனிவேலுக்கும் இதுல பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க. ஆனா கடைசியில இங்க சுகன்யாவும் அங்க முத்துவேலுக்கிட்டயோ இல்ல அப்பத்தா கிட்டயோ வடிவுகிட்ட மாறிக்கிட்ட இவங்க யாருகிட்டனாலுமே அங்க சுகன்யா போய் பேச போறாங்க. ஏன்னா இங்க பழனிவேலுக்கும் இதுல பங்கு இருக்கு. அதே மாதிரி ஒரே வாரிசுன்னு சொல்றாரு சக்திவேல்னு. அவர் சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கா? ஏன்னா 2 வாரிசு இருக்காங்க. அதே மாதிரி 2 பேருக்கும் வந்து சேரணும். அது இல்லாம இங்க பழனிவேலு மட்டும் நான் சொல்லல. இங்க ராஜு இருக்கா. அது மாதிரி இருக்காங்க. அவங்க குமார் மட்டும் இதுக்கு வாரிசு ஆயிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த எப்பனா ஒரு டைம் இங்க சுகன்யா வந்து கேட்டே ஆகுவாங்க. அத மனசுலயுமே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப இந்த பிரச்சனையுமே வரல. வந்தபோது இந்த சுகன்யா இது மாதிரி ஒரு கொஸ்டினையுமே அங்க எழுப்புவாங்க. அதுக்கப்புறம் என்ன இங்க மீனாவும் ஆபீஸ் முடிஞ்சு இங்க வீட்டுக்குமே வந்துகிட்டு இருக்காங்க. உடனே இங்க நம்ம மயிலக்காக்கு கால் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வேலை எப்படி போகுது? அங்க வேலை எல்லாமே ஓகேவா? நீங்க அது பிடிக்கலனா கூட நம்ம கூட்டிட்டு வேற ஜாப்ப கூட நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க உடனே மீனாவும் மயிலுக்கு கால் பண்றாங்க. மயிலுமே இங்க சொல்லு மீனா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மயில் வந்து கேட்கவும் உடனே மீனாவும் இல்லக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அங்க வேலை எல்லாமே செட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கலாம் தான் கால் பண்ணேன். ஏன்னா நீங்க அந்த வேலையை இது ஏனோ தானோன்னு சொல்லிட்டு போய் ஜாயின் பண்ணிட்டீங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. ஏன்னா நீங்க எந்த ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க அது மாதிரி ஒரு வேலையை கஷ்டப்பட்டு நீங்க செய்யாதீங்க. அதே மாதிரி நிறைய வேலை இருக்கு. இந்த அந்த ஒரே வேலை அப்படின்றதெல்லாம் இல்ல. உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. நீங்க அத கஷ்டப்பட்டெல்லாம் செய்யாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் அங்க செய்யுங்க. அப்படி இல்லன்னா நீங்க அவங்க கிட்ட சொல்லிட்டு தாராளமா நீங்க வந்துடலாம் அப்படிங்கிற மாரியுமே மயில் கிட்ட சொல்லியிருப்பாங்க இங்க மீனாவும். உடனே இங்க மயிலுமே அதெல்லாம் இல்ல மீனா. எனக்கு இங்க இருக்கிறதுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இந்த வேலையுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த வேலை கிடைச்சது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் தான். எனக்கு இதுவே போதும் மீனா அப்படின்னு சொல்லிட்டு மயிலுமே சொல்லிட்டுறாங்க. இத கேட்டதும் மீனாவும் சரி மயிலக்கா நீங்க பாருங்க. சரி நான் வீட்டுக்கு போய் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனாவும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இங்க கோமதியும் பாண்டியன் கிட்ட நம்ம சாயங்காலம் ஈவினிங் வந்து நம்ம அவர் வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அடிக்கடிக்குங்க மீனா கிட்டையுமே கால் பண்ணி பேசுவாங்க. அவங்கள நம்ம எப்படி அவங்கள வந்து நம்ம மனசு மாற வைக்கிறது, அதே மாதிரி அவங்க கிட்ட பேசாம இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் எல்லாம் இங்க மீனாவுமே சொல்லியிருப்பாங்க. மீனா சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே இங்க கோமதியுமே ஆட்டிடியூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே இதெல்லாம் பார்த்தா இது பாண்டியனுக்கு கொஞ்சம் வெறுப்பாவும் இருக்கு. இங்க நம்ம டைரக்ட்டா போய் கேட்டுறலாம். ஏன்னா, இங்க கோமதி வந்து என்கிட்டலாம் பேசாம இருந்ததே கிடையாது. அவ இத்தனை நாளா என்கிட்ட பேசாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட புரியல அப்படின்ற மாரியுமே, இங்க பாண்டியனுக்கு கொஞ்சம் சந்தேகமாவும் இருக்கு. அதே மாரி இங்க கோமதி கிட்டயுமே நம்ம போய் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கிட்டே போயிடுறாங்க. உடனே அதுக்கப்புறம் கோமதியும் அவங்க நின்றுகிட்டு இருக்காங்க. கோமதி கிட்ட தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரியுமே சொல்றாங்க. ஆனா இங்க கோமதி எதுவுமே இதை காதுல போட்டுக்காம அவங்க பாட்டுக்கு சைலண்டாவும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.